ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது வரப்போகிற 2024 ஆங்கில புத்தாண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்? ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களை எதிர்நோக்கி காத்துட்ருப்பீங்க. ஒரு சிலருக்கு எனக்கு வீடு கட்ட முடியுமா, கார் வாங்க முடியுமா, எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, ஃபாரின் போக முடியுமா, கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஒரு இடையூறாகவே இருந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த 2024 எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைகூட போகுது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு விலாவரியாக சொல்கிறதுக்காக நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் இணைஞ்சிருக்காங்க. நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த 2024 அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்தெந்த ராசியெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த 2024 பார்த்தீர்களேயானால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஏற்றங்களும் இருக்கு, மாற்றங்களும் இருக்கு. இதுல பொதுவாக பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் மற்றும் மீன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு பெரிய ஏற்றம், மாற்றங்கள், அவர்களுடைய செல்வ வளங்கள் கொழிக்கக்கூடிய வாழ்வாதாரங்களையே மாற்றி புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கு. இந்த 2024 அபரிமிதமான ராஜயோகத்தோட பொன்னான ஆண்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய 6 ராசிகளை பற்றி நம்மளுடைய இருக்கக்கூடிய ஜோதிட வித்வான்கள் சொல்ல போறாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும், KS ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு பார்ப்போம் அப்படின்னாக்கா, நம்ம ஒவ்வொரு செக்டாராக அந்த ட்ரிப்பு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு செக்டாராக அப்படின்னாக்கா ஆண்கள் மற்றும் உத்தியோகம் போகக்கூடியவங்க. இப்போ இந்த ஆண்களுக்கு கடந்த ஆண்டில் மேஷராசியை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சு. ஏன்னா 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து கடந்த 2023 படாத பாடுபடுத்தி எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் கலந்த பதட்டம் கலந்த காலகட்டங்களில் இருந்துகிட்டு இருந்தீங்க. அது எல்லாம் இப்போ விலகி 11ல் சனி பகவான் வந்தது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மேஷராசிக்கு உண்டு. அதே போல் மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையாக அவருடைய 5ஆம் இடமான சிம்மத்தை பார்க்குறார். திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தியாகலை அப்படின்னு ஏச்சும் பேச்சும் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு, தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க குரு பகவான் 5ஆவது மாதம் வரல இருக்கார், 1-5 வரல இருக்கார். அவர் சப்தம பார்வை எந்த இடத்த பார்க்குறார் அப்படின்னாக்க துலாத்தை பார்க்குறார். அதே போல் நல்ல லைஃப் பார்ட்னர், ரொம்ப நாளாக நான் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன் சாமி, திருமணம் அமையவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண தடையும் தாமதம் விலகி கண்டிப்பாக வீட்டில் கெட்டி மேளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லலாம். இதை தவிர 9ஆம் இடம்ன்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம். கடந்த ஆண்டுகளை பொறுத்தளவுக்கு தகப்பனுக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துச்சு. அது எல்லாம் இந்த காலகட்டங்களில் விலகி நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டுன்னு சொல்லலாமா, ஆனந்தமான ஆண்டுன்னே சொல்லலாம். நகை நெட்டுகள், தங்கம், பிளாட்டினம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம் போகிற பெண்களுக்கு இதுவரையிலும் பதவி உயர்வு, பண உயர்வு கிடைக்காம இருந்துச்சு. அதே போல் மேலே உள்ளவங்க லோயருக்கும் சரி, ஹையர் அஃபீஷியலுக்கும் சரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்லாம் இந்த காலகட்டங்களில் மறைஞ்சி உங்களுக்கு திடீர் பண வரவும் திடீர் பதவி உயர்வும் கிடைக்கும். அதே போல் பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் நிலவக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்படின்னு சொல்லலாமா, உண்டுன்னு சொல்லலாம். இதை தவிர மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையாவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இந்த மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சொன்னது மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து தொல்லை கொடுத்தாரு, அதனால் சில தொல்லைகள்லாம் இருந்ததுன்னு சொல்கிறது மாதிரியா இந்த ஆண்டு அவங்களுக்கு வியாபாரிகளுக்கு கடந்த ஆண்டுகள் சரியில்லாமல் இருந்தது. இப்போ இந்த சனி பெயர்ச்சியாகி அவர் 11ஆம் இடத்துக்கு இந்த ஆண்டில் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மிக மிக அதிகமாகவே இருக்கும். அதுபோல் தொழிலில் இருந்தவங்க, உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் விலகி அவங்களுக்கு நல்ல 11ல் இருக்கிறது சனி பகவான் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கார்.
அப்போ 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தினுடைய அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்காரு. அப்போ 2 பேரும் பரிவர்த்தனை அடைஞ்ச காலம். இந்த பரிவர்த்தனை பெற்ற காலத்திற்கு அப்புறம் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேற்கொண்டுள்ள பலன்களை பற்றி நம்முடைய ஐயா KS ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த வருஷம், அதாவது 2024 ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா 6ஆம் இடத்தில் கேது பகவான். பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, துர்கிரகங்கள் மறைந்த ஸ்தானத்தில் இருந்ததேயானால் அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும், அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி பார்க்கும்பொழுது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் எதிரிகள் அற்ற நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு பகவானும் ராசியிலிருந்து 2வது இடத்துக்கு 5ஆம் மாதமே போயிடுறார், அதாவது மே மாதத்திலே போகிறார். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல குதூகலம் அமையும், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைஞர்களுக்கு பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது, பணவரவு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அதை தவிர இந்த ஷேர், ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கலைஞர்களை பொறுத்தவரையிலும், அதாவது சின்ன திரை, பெரிய திரை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும். அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே ஏற்கனவே சொன்னது போல, அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் பிறக்கிறதுனால கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவா, அதாவது லேண்ட் வச்சு விற்கணும்னு பார்க்குறவாளுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணி ஒரு 20 ஃப்ளாட்டு, 100 ஃப்ளாட்டு, 200 ஃப்ளாட் அப்படி மாதிரி பண்ணி விற்கிறவாளுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ரியல் எஸ்டேட்ஸில் ஸ்கொயர் ஃபுட் ரேட்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது இந்த லேண்ட் ப்ரைஸஸும் ஏறும், ரியல் எஸ்டேட்டில் இந்த ஸ்கொயர் ஃபுட் ப்ரைஸஸும் நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்குது. அதனால் லேண்ட் விற்கணும் அப்படின்னு பார்க்குறவாளுக்கு நிச்சயமாக ஒரு பெருத்த லாபத்திற்கு நிச்சயமாக வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். கலைஞர்களை பார்த்தவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஆர்டிஸ்ட், அதாவது சின்ன திரை, பெரிய திரைன்னு கலைஞர்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய யோகமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது. ஏன்னா அவளுக்கு ஷார்ட் ட்ரிப்பில், அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் மறைந்த 3, 6, 11ன்றது கொடிகட்டிய யோகம்னு சொல்கிறது சனி பகவானுக்கு. அவர் அந்த இடத்துல இருந்தார்னா குபேர சம்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த 2024 பொறுத்தவரையிலும் சனி பகவான் 11ல் இருக்கிறது பெரிய விசேஷம். அவர்கள் நினைத்த காரியம், நினைத்த விஷயம் எல்லாமே அவர்களுக்கு கைகூடும். ஏன்னா 6ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக எந்த விஷயத்தை நினைத்தாலும் அவர்களுக்கு வெற்றி மட்டுமே விஞ்சும். இதை தவிர பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது மர்மஸ்தானத்தில் வரக்கூடியதாகவும் இருக்கும், ஏன்னா 6ஆம் இடத்தை சொல்கிறதுனால. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய அதாவது இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று கருத்தோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா அரசியல் செல்வாக்கு, அரசாங்கம் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா எதிரிகள் அற்ற நிலைன்றதுனால தவறான விஷயங்கள் செய்யக்கூடும் அப்படின்றதுனாலையும் அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு பார்த்தாலேயானால் எது எடுத்தாலும் வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். அதனால் தன்னை யாரும் வீழ்த்த முடியாதுன்ற ஒரு அகங்காரமோ மமதையோ வந்துடுறதுனால பிரச்சனைகளில் வரக்கூடிய காலங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பொறுமை காக்கிறது, எல்லா வெற்றியும் உங்களுக்கு வருதுன்றதுனால நீங்கள் அதை எடுத்து கொண்டு போகிறதுன்றது ஜாகிரதையாக போகிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் எல்லா விஷயத்திற்கும் அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்போ இந்த பொது பலன்கள், அதாவது மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த வருஷம் மொத்தமாக பார்த்தோம்னா இந்த 2024 ஒரு யோககரமான வருஷமாக இருக்க போகிறது. இந்த 2024 யோககரமான வருஷம் அப்படின்னு சொல்கிறதுனால குரு பகவானின் பயிற்சியும் அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. எதனால் அப்படின்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல அதாவது 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்திலேயே அவரே 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், அவரே 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரப்போகிறது. வெளிநாடு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு வரப்போகிறது. திடீர் பண லாபம் வரக்கூடிய வாய்ப்பு வரப்போகிறது. இன்சூரன்ஸு, ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பொருள்கள் வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது அன்அக்கவுண்டட் மணின்னு சொல்லுவாங்க, அதாவது கணக்குக்கு காண்பிக்கப்படாத சில வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றத சொல்கிறேன். மேல்படி இந்த வருஷத்தினுடைய
நல்ல பலன்கள் என்னென்ன, சிறு சிறு பிரச்சனையான பலன்கள் என்னென்ன அப்படின்றத மேஷராசிக்கு ஐயா ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவார். பார்த்தோம்னாக்க இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுதே ராசியில் குரு இருக்கிறதுனால திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தி வரக்கூடியது, திருமண தடை தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த மேஷ பொறுத்தளவுக்கு இனிமையான புத்தாண்டாக இருக்குமா, இனிமையான புத்தாண்டாக இருக்கும். திடீர் பண வரவுகளும் சந்தான பாக்கியமும் திருமண தடைகளும் விலகிறதுனால மொத்தத்தில் இந்த மேஷரத்தை பொறுத்தளவுக்கு 100க்கு 100 சொல்லலாமா, 100க்கு 100 சொல்லலாம் அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. இந்த சக்தி ஜோதிட குழு நம்புது. நல்லதே. நமஸ்காரம். கன்னிராசி நேயர்கள், அதாவது உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 5ஆம் இடத்துல இருந்த சனி 6ல் போகிறார். 6ல் போய் இருந்தால் அவங்க எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கே குரு 8ல் இருக்கிற குரு 9க்கு போகிறார். அந்த 9க்கு போகிறதும் மிக மிக சிறப்பு. குரு 9ல் இருந்தாலே எந்த ஒரு காரியத்தையும் அவங்க சிறப்பாக செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ 9ல் இருந்துட்டு அவர் 5ஆம் பார்வையில் உங்களுடைய ராசிநாதனே பார்த்துடுறார். அப்போ உடல் ஆரோக்கியம் அது இதெல்லாம் நல்லா இருக்கும், சீரும் சிறப்புமாக இருக்கும். அப்புறமா 7ஆம் பார்வையாளர் அவர் 3ஆம் இடத்தை பார்க்கிறார், தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கறதுனால அதனால் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அவருடைய 9ஆம் பார்வையாளரை 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் புத்திரஸ்தானங்கள் இது வரைக்கும் கிடைக்காம இருந்தவங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு மேலே புத்திர பிராப்தி கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 8ல் இருந்த குரு 9க்கு வர்றதும் 5ல் இருந்த சனி 6க்கு போகிறதும் அவங்களுக்கு இந்த ஆண்டு வருஷ கிரகங்கள் மாறுறது, இது ரெண்டும் மாறி கிடைச்சதுனால கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிக மிக அற்புதமாகவும் தெளிவாகவும் எல்லாத்துலேயும் நல்ல முயற்சி எடுத்து நல்ல முன்னுக்கு வரக்கூடிய ஆண்டாக அமையும். மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் அவர்களுடைய அதாவது பொன்னான ஏட்டில் குறிப்பிட வேண்டிய ஒரு பக்கமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஏற்றமான காலம். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் வரும். புதிய வேலை அமையும். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி, எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்தபடி சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாள். அது மாதிரி பெரிய விஷயத்தை கொடுக்க போகிறது. அதாவது வெளிநாடு போய் படிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவள் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கும். அதை தவிர அந்த பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்னு சொல்கிறா இல்லையா, அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா சப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருந்தீங்கன்னா அதீதமான ஒரு பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் இவ்வளவு நாளாக ஒரு 2 கோடி 3 கோடி வியாபாரம் பண்ணுறவங்கலாம் இப்போ ஒரு 50 கோடி 100 கோடி வியாபாரத்துக்கு ஒரே இதுவில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் மே மாதத்திலிருந்து ஒரு பெரிய ஏற்றத்தை இந்த வருஷம் நீங்கள் காண போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை, உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து சுயகௌரவம் இது எல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வேலையில் பார்த்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் இருக்கும். எந்த ஒரு வேலையிலையும் ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவாளுக்கு, அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான வேலைகளில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சினிமா துறையில் இருக்கக்கூடிய கேமராமேன்ஸு, அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். பாட்டு பாடக்கூடிய, அதுவும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வச்சுன்னு வாசிக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேனால் பொதுவாகவே மாணவர்களுக்கு நினைத்த இடத்துல சீட்டு கிடைக்கும். எந்த யூனிவர்சிட்டி வெளிநாட்டில் பார்க்கணும்னு பார்க்குறாலோ காம்படிட்டிவ்னஸில் எல்லாத்துலேயுமே யூபிஎஸ்சி, அதை தவிர வந்து இது அதாவது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் கேட்கவே வேண்டாம். எந்த இதுவை போட்டு ₹1 போட்டிங்கன்னா ₹10 வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னரும் வந்து வெளிநாட்டவர், வெளி மதத்தினர், உங்கள் மதத்தை விட்டு வேற்று மதத்தினராக இருப்பது மிகவும் சால சிறந்தது. அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இப்போ அமைய போகிறது. இந்த 2024 கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும், அரசியல் பிரமுகர்களுக்கு எப்படி இருக்கும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்ல தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுத்தீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு கலைஞர்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சின்ன திரையில் இருக்கிறவங்க, பெரிய திரையில் இருக்கிறவங்க மட்டும் கலைஞர்கள் கிடையாது. ஒரு உணவு தயாரிக்கக்கூடியவங்களும் ஒரு கலைஞர்கள் தான். அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்களும் கலைஞர்கள் தான். இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் 5ல் இருந்த சனி பகவான் உங்களை ஆட்டி படைச்சிட்டு உங்களோட புகழுக்கும் இதுக்கும் கொஞ்சம் களங்கம் விளைவிச்சிட்டு இருந்தார். அவர் இப்போ மாறிட்டார். அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கும். என்ன விதமாத்தில் இதனாலும் வரணும் வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே வாடி வதங்கி கிடந்துக்கிட்டு இருந்த இந்த கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறை, கம்யூனிகேஷன் துறை, அதே போல் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைச்சி எதிர்பாராத அபரிமிதமான பணவரவும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2024 உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுவரையிலும் நம்ம வார்டு கவுன்சிலராகவே இருந்துக்கிட்டு இருந்தோம். நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கல. நம்மளுக்கு தலைவருடைய கண் பார்வை கிடைக்கல. தலைவர் கண் பார்வை கிடைச்சா நம்ம எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவர்களுடைய கண் பார்வை கிடைச்சி உங்களை திடீர்னு ஒரு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டு. இதை தவிர அரசியலில் இருந்துக்கிட்டு சில கான்ட்ராக்டுகள் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டில் 2024 கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். அரசு தொடர்புடைய துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இதுவரையிலும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு, திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பெயர் புகழுக்கு அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 2024 உங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதை தவிர இந்த 1/1/2024 1/1/2025 வரையிலும் கன்னியா ராசிக்காரங்களுக்கு உண்டான நல்ல தொடர்புகள், கெட்ட பிரச்சனைகள் எது எது வரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் பெரிய ஏற்றமான காலம் 2024. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுடைய பேஜில் வந்து எழுதி வைக்கப்பட வேண்டிய பொன்னான எழுத்துக்களில் பொறிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல்ஸில் உங்களுக்கு வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள், அதை தவிர வந்து வெளிநாடு, வெளியூர் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான ஏற்றம், அதை தவிர இந்த பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. ஏன்னா கேது பகவான் ராசியிலேயே இருக்கார். இருந்தாலும் குரு பார்வையில் வரார் 5ஆம் மாதத்துக்கு மேலே. அதனால் உடல் நலத்தில் சற்று பொறுமையாக இருக்கிறதும், சாப்பாட்டில் கவனம் தேவை. ஏன்னா குரு பகவானே வந்து பார்க்கறதுனால சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. வயிறு சம்பந்தமாக, ரத்தம் சம்பந்தமாக, சர்க்கரை சம்பந்தமாக பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால் இந்த பிரச்சனைகளில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம், வெளிநாட்டு கரன்சி உங்களுக்கு புழங்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும்.
6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எதிரிகள் அற்ற நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதாவது போட்டித் தேர்வு, போட்டி என்று எது வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமும் தேவையற்ற பழக்கங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பான துளாராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்னாக்க, கடந்த ஆண்டு அதாவது 2023 அர்த்தாசிரம சனியில் ஆட்டங்கண்டு போயிட்டீங்க. அப்போ இப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் வரக்கூடிய வாய்ப்புகள், அப்படின்ற பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள். இத்தனை நாள் ஐசியூவில் இருந்தீங்க, ஐசியூவிலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு வர போகிறீங்க, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக போகிறீங்க. அப்போ இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அதுவும் பார்த்தோம்னாக்க உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இத்தனை நாள் உங்களை என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? சிறந்த அடிமை சிக்கிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் உங்களுடைய தனி திறமை வெளிப்பட்டு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். உங்களை இத்தனை நாளாக மேலதிகாரிகளும் சரி, கீழே உங்கள் வேலை பார்க்குற சபார்டினேட்டும் சரி, எள்ளி நகையாடிட்டு இருந்த காலகட்டங்கள். ஏன்னா இந்த அர்த்தாசிரம சனி போட்டு ஆட்டி படைச்சார். நம்ம சொன்னாலும் குத்தம், சொல்லாட்டிலும் குத்தம், பேசினாலும் குத்தம், பேசாட்டிலும் குத்தம், அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல ஆண்டா, கண்டிப்பாக நல்ல ஆண்டு. இதை தவிர உத்தியோகம் போகிற பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். எப்படி அப்படின்னாக்க, உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் கீழே உள்ளவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் என்ன சொன்னாலும் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, உங்களை கார்னர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கார்னரை விட்டு இப்போ வெளியில் வந்து சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டங்கள். பிரகஸ்பதியான குரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு. 4ல் இருந்த சனி பகவான் 5க்கு போய் பெயரையும் புகழையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் இத்தனை நாள் சாமி எனக்கு எதுவுமே நகையெல்லாம் வாங்கவே முடியல, ஒரு சின்ன பொட்டு இது கூட வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிற இந்த பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் தங்கம், வைரம், பிளாட்டினம் வாங்கக்கூடிய அத்தனை பொருளாதார உயர்வுகளையும் பிரகஸ்பதியான குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களோட சுயமுயற்சினால் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்தது இந்த வீட்டு பெண்களை பொறுத்தளவுக்கு வீட்டை இன்டீரியர் டெக்கரேட் பண்ணணும், கிச்சனை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு இருந்துக்கிட்டு மனசில் மட்டும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அது நிறைவேறாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த அர்த்தாசிரம சனியினால். இப்போ விட்டு இன்டீரியர் டெக்கரேஷன், வீட்டுக்கு டெக்கரேஷன், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்குமா? கண்டிப்பாக புத்தாண்டு கொடுக்கும். சரி, இதை தவிர மாணவர்களுக்கு என்னென்ன ஏற்றமான நிலையை தரும், அதே போல் வியாபாரிகளுக்கு என்ன ஏற்றமான நிலையை தரும் அப்படின்றத நம்ம சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. இந்த துளாராசிக்காரர்கள் 4ஆம் இடத்துல இருந்த சனியினால் பெருத்த அவதைகளை பட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்க. அதில் இருந்து விடுபடக்கூடிய காலம் இப்போது வந்துருச்சு. இந்த 2024 அதில் இருந்து விடுபட்டு இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிற காரணத்தினால இது வரைக்கும் தொழில்துறையில் இருந்தவங்க, உத்தியோகத்தில் இருந்தவங்க எல்லாருமே இந்த கடந்த 2 ஆண்டு காலமாகவே ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருந்தது. இப்போ அவங்க 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால இப்போ கொஞ்சம் தெளிவடைஞ்சு அதனால் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அதனால் இப்போ மேன்மை அடையக்கூடிய காலமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும், தொழில்துறை செய்துட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ சிறப்படையக்கூடிய காலமாக இந்த 2024 பொற்காலமாக அமையும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். அதே போல் படிக்கிற மாணவர்கள் இதுவரைக்கும் ஞாபக சக்தி குறைவாக இருந்துச்சு. அவங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிற போது தெளிவில்லாமல் இருந்து எத்தனை தடவை படித்தாலும் அந்த படித்தது அதனுடைய முதல் அடியை எடுத்து கொடுத்துட்டா அவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க, அந்த முதல் அடியை மறந்துடுவாங்க. அந்த மாதிரியான நிலையில் இருந்தாங்க. இப்போ அந்த நிலை போய் படிக்கிற மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எந்த அதாவது உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, லோயர் நிலையில் உள்ள கல்வியாக இருந்தாலும் சரி, இந்த கடந்த 2 வருஷ காலங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. இப்போ அது நல்லதாக அமைஞ்சு இப்போ
நல்லா படிக்கக்கூடிய காலமாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதனால நல்லா படிப்பாங்க. இதுக்கு மேற்கொண்டுள்ள விஷயங்களை நம்முடைய கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களே ஆனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான 2024 அமைய போகிறது. ஏன்னா 6ஆம் இடத்தில் ராகு பகவான், அது ஒன்றே போதும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி, அது ஒன்று. இது ரெண்டுமே போதும் அவர்களுக்கு பெரிய ஏற்றம். எந்த ஒரு விஷயத்திலையும் சரி வெற்றி 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 அவர்களுக்கு வந்தே தீரும். கவலைப்படவே தேவையில்லை. அதாவது சாதனை படைக்க பிறந்தவர்களாக இந்த வருஷம் அவங்க இருக்க போகிறாங்க. ஏன்னா இந்த வருஷம் பார்த்தாலேயானால் சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண பாக்கியம், திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. உங்களுடைய முயற்சிகள், அதாவது மே மாதத்துக்கு மேலே 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தையும் பார்க்குறார், உங்களுடைய சயனஸ்தானத்தையும் பார்க்குறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒருவரே எதிரிகள் அற்ற நிலையை ஏற்படுத்துவார். எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. உங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி ஐயா சொன்னார். எதை படித்து அவர்கள் போட்டித் தேர்வு எழுதினாலும் நிச்சயமாக வெற்றி. அதுவும் ஐஐடி, ஜேஇ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, நீட் இதெல்லாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் நிச்சயமாக அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மார்க்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய காலேஜஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் அரசியல்வாதிகள், அதை தவிர அரசு பணி செய்பவர்கள், இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவர்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதை தவிர ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக தடைபட்டு இருந்திருக்கும். அதை தவிர உங்களுடைய மேலதிகாரியின் மூலியமாக பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்த காலகட்டம் போய் இப்போ மேலதிகாரி மாற்றப்பட்டிருப்பார். நீங்கள் நல்ல ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் மாறி போயிடுவீங்க. அந்த மேலதிகாரியை விட்டு நகர்ந்து போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ வரப்போகிறது. பொதுவாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த ஊருக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவா உங்களுடைய சொந்த ஊருக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லை கோவில்களை போய் தரிசித்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். க்ஷேத்ராடனம் போகக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் 5ஆம் மாதத்திலிருந்து பார்த்தோம்னா, அதாவது மே மாதத்திலிருந்து அவர் கேதுவையும் பார்க்கறதுனாலையும் 12ஆம் இடம் அதீத சுபத்துவமாக இருந்ததுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர், அதாவது உங்களுடைய மூதாதையர்கள்லாம் இருந்து வழிபட்ட கோவில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களேயானால் இந்த கலைஞர்கள், அதாவது துளாராசிக்காரர்கள்னு சொன்னாலே சுக்கிரனுடைய வீடுன்றதுனால கலைஞர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். சின்னத்திரை, பெரிய திரை கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வந்துடும். ஏன்னா இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் வேற வந்துட்டாரு. சனி பகவான் 5ல் இருந்தால் நல்லது இல்லையா அப்படின்றது இல்லை. 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற 5ஆம் அதிபதி ரொம்பவும் நல்லதை செய்யக்கூடியவர், செஞ்சு தான் ஆகணும். எப்பொழுதுமே ஒரு திரிகோணாதிபதி அந்த ஜாதகருக்கு கெடுதலை செய்ய மாட்டார் அப்படின்றது ஜோதிட விதி. இதன் மூலியமாக பார்த்தீர்களேயானால் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். அட்லீஸ்ட் ஒரு ஹானரரி போஸ்டாவது இந்த வருஷம் உங்களுக்கு வந்தே தீரும். இதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர், குருவினுடைய வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எதிராளிகள் அற்ற நிலை. வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் வேலைக்குன்னு போவீங்க. புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். கலைஞர்களுக்கு புதிய சைன் பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சுற்றுப்பயணம் போவீங்க. வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். ஏன்னா பொதுவாகவே ரிஷப, துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மறைந்திருந்தால் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார்ன்றதும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இதன் மூலியமாக பார்த்தீங்களேனால் குரு பகவான் 8ஆம் இடத்தில் போகிறதன் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து தனம் அதிகமாக வரக்கூடிய காலமாகவும்,
இதை தவிர வந்து தேவை, அதாவது எந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்காத இடம்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல, இந்த ஜாக்பாட் லாட்ரி அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வருஷம் பொதுவாகவே அமையும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த 2024 வந்து ஒரு பெரிய ஏற்றமான, எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய, திருமணம் ஆகக்கூடிய வருஷமாக இந்த 2024 ஒரு பொன்னான ஆண்டாக இருக்க போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் கடந்த 5 வருஷமாகவே உங்களுக்கு 7.5 சனியோட தொடர்பு வந்து பிரச்சனை இருந்துச்சு. சரி சாமி, அப்போ நான் ஃப்ரீயாகி போய்டுவேன்னா? அப்படிலாம் கிடையாது. இன்னொரு 2.5 வருஷம் இருக்கிறேன், உங்களுக்கு நல்லதை பண்ணிட்டு போயிடுறேன், கவலைப்படாதீங்க. எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு பாதி முன்பாதி கெடுப்பார், பின்பாதி கொடுப்பார். சனி பகவான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அதே போல் சனி பகவான் கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த புத்தாண்டு மகர ராசி என்பவர்களுக்கு ராசிநாதனான சனி பகவானே 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா? கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் பிரச்சனை இருக்காது. ஏன்னா 2 வாக்கு ஸ்தானத்தில் சனி, 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு. அப்போ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்து நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அடி விழுவுறது உறுதி. அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அடுத்தது இதில் பொறுத்தளவு பார்த்தோம்னாக்க உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு கடந்த 5 வருஷமாகவே உத்தியோகத்தில் அலபாஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. என்னடா இந்த வேலை நிலைக்குமா நிலைக்காதா, உத்தியோகத்தில் போனால் பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2024 வெற்றிகரமான ஆண்டாக சொல்லலாமா? வெற்றிகரமான ஆண்டாக சொல்லலாம். ராசிநாதனே ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறாரு. 3ஆம் இடத்துல தைரியம் கொடுக்கக்கூடிய ராகு இருக்கார். அவர் வெறும் ராகு இல்லை, கோதண்ட ராகுவாக இருக்கார். அதனால் கண்டிப்பாக உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கும். சரி, உத்தியோகம் போகிற பெண்களுக்கு ரொம்ப சங்கடமாக இந்த 5 வருஷமும் இருந்துகிட்டே இருந்தாங்க. என்னப்பா உத்தியோகத்தில் நம்மளும் கான்ட்ராக்ட்லேயே போயிட்டுருக்குறோம், நமக்கு பர்மனெண்ட்டுன்றது எதாவது ஒன்று கண்ணில் காமிப்பாங்களா, நமக்கு யூனிஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்களான்னு ஏக்கப்பட்டுட்டு இருந்த அத்தனை மகராசி பெண்களுக்கும் கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க உங்களுடைய முயற்சிகள் வெளியில் வரக்கூடிய காலகட்டங்கள். ராகு இத்தனை நாளில் நீங்கள் வந்து குடத்தில் இருந்த விளக்காக இருந்துகிட்டு இருந்தீங்க, இப்போ வெளியில் வந்து ஒளி பிரகாசம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ உங்களுடைய ஒளி, உங்களுடைய திறமை வெளிப்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு வரும், பண வரவு வரும். இது வரணும். உங்களோட மேலதிகாரிகிட்டையும் சரி, கீழே உள்ளவங்கள்ட்டையும் சரி ஒத்துழையாமை இயக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் எதை பண்ணினாலும் அதுக்கு நேர் எதுமாறாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க உங்களோட திறமைக்கு சல்யூட் அடித்து உங்களை வரவேற்கக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்குது. அப்போ மகரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகம் போகிற ஆண்களுக்கும் சரி, உத்தியோகம் போகிற பெண்களுக்கும் சரி நல்ல ஆண்டு. அதே போல் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேக்கர், ஹோம் மேக்கர் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டங்கள். இப்போ 400 சதுரடியில் கட்டியிருந்தேன், பாக்கி இடம் சும்மாவே கிடக்கு அப்படின்னு இருந்தவங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் உண்டாகும். அதே போல் வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்க பொன் பொருள் எல்லாம் சேரக்கூடிய ஆண்டு இந்த 1/1/2024 ஆண்டு. சரி சாமி, அப்போ மகரத்துக்கு இவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துருது, எங்களுக்கு என்ன சாமி கொடுப்பாங்க அப்படின்றது, மாணவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் என்ன அள்ளி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா, ரொம்ப விளக்கமாக இருந்தது. அதே சமயத்தில் இப்போ வந்து மாணவர்கள் அப்படின்னு சொல்கிற போது இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானால வந்து படிப்பெல்லாம் நல்ல நிலைமையில் இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரியாக 9ஆம் இடத்துல ஞானகாரகனாகிய கேது பகவானும் இருக்கார். அதனால் மாணவர்களுக்கு அது ஹையர் கல்வி, லோயர் கல்வி, இல்லை காலேஜில் எந்த டிகிரியில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஞானகாரகனாகிய கேது பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அபரிமிதமான படிப்பில் வந்து
நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 7.5 நாட்டு சனி இருந்தாலும் படிப்புலர தடங்கள் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, இந்த வரக்கூடிய 1/5/2024 அன்னைக்கு குரு பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் 5ஆம் இடத்துக்கு போய் அவருடைய 5ஆம் பார்வையாக 9 பார்க்கிறார். அப்போது 5ஆம் இடத்து இப்போ வந்து ஒரு இது ஒரு கேந்திரத்தில் போய் இருக்கார். இந்த ராசிக்கு 5ஆம் இடங்கிறது கேந்திரம், 9ங்கிறது கேந்திரம், 1ங்கிறது கேந்திரம். இப்போ இதை லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த லட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு இந்த எல்லா இடத்தையுமே குரு பார்க்கிறார். அதாவது 5ஆம் இடத்துல இருக்காரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அவரே 9ஆம் பார்வையில் ராசியை பார்க்கிறார். இப்போ இந்த 3 நிலை கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? இது மிகச்சிறந்த லட்சுமி ஸ்தானம். இதெல்லாம் பார்க்கறது குரு லட்சுமி ஸ்தானத்தை எல்லாம் பார்க்கிறார். அப்படி இருக்கிறதுனால இந்த ஆண்டு கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கல்வியில் படிச்சுட்டு இருக்கிற அனைத்து பேருக்கும் எந்த இதில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அவங்களுக்கு சீட்டு வாய்ப்புகளை கொடுக்கும். எல்லா விதத்திலையும் சிறப்பாக இருப்பார்கள் மாணவர்கள், அந்த தகுதியை பெறுவார்கள். அதே மாதிரி இதில் கலைஞர்கள் அப்படின்னு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னீங்களா ஐயா? மாணவர்கள், வியாபாரிகளுக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குருவினால் அதிகமான பெரிய ஒரு இதை கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இப்போ அவர் குரு பகவான் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு 7.5 நாட்டு சனி இருந்துச்சு. அந்த 7.5 நாட்டு சனியில் பின்பாதி செய்வார் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதுமாரி இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் உங்களுக்கு ராசியாதிபதியும் அவரே, தனகாரகரும் அவரே. அப்போ அவர் 2ஆம் இடத்துல போய் இருக்கிறது உங்களுக்கு இந்த 7.5 நாட்டு சனி நடந்தாலும் நல்லதே செய்யக்கூடிய நிலைமைகளை உருவாக்கி தருவார். அதுலேயும் அவருடைய பார்வைகள் அப்படின்னு இந்த குருவோட பார்வைகளை பற்றி நான் மாணவர்களுக்காக சொன்னது தான் உங்களுக்கும் சொல்கிறோம். அப்போ இந்த நிலைமையில் இருக்கிறதுனால வியாபாரம் நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும், இதுவரைக்கு தோதில்லாமல் இருந்தவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு தாமதப்பட்டவங்களுக்கும் இப்போ பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும், உத்தியோகத்தில் சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே இந்த கலைஞர்களுக்கு பார்த்தீர்களேயானால் அவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா கலைஞர்கள், சின்னத்திரை, பெரிய திரை, இந்த மாதிரியான கலைஞர்கள், எழுத்து பணியாளர்கள், அதை தவிர கவிதை, கட்டுரை, இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர பேச்சில் அதுவும் தமிழை மொழியாக கொண்டு பேசக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். பொதுவாகவே சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தலையானால் உங்களுக்கு தமிழில் பாண்டித்யம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷம் 2024 பார்த்தீங்களேனால் இந்த கலைஞர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம், புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி திரிகோணத்தில் 5ஆம் இடத்துல குரு பகவான் திரிகோணத்தில் அமரும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புதிய வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. அரசியல்வாதிகள், அரசியல் பிரமுகர்களுக்கு பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி. அவர் 5ஆம் இடத்துல 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து உட்கார்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம். அரசியலில் இருக்கிறவங்க, அரசு சம்பந்தப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அரசு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள், அதை தவிர அரசு சம்பந்தப்பட்ட இந்த ஜட்ஜஸ், இவாளுக்கெல்லாம் சம் கான்ட்ரவர்சியில் இறங்க வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க, கான்ட்ரவர்சியில் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதனால் இது ஜட்ஜஸ் அஸ் வெல் அஸ் அட்வொகேட்ஸ், இவாளுக்கு பிரச்சனைகள் சில விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் மே மாதத்துக்குள்ளே வரும். மே மாதத்துக்கு மேலே சில பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிப்பிற்காக, மேல் படிப்பிற்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய சம்பந்தம் வரும். எந்த யூனிவர்சிட்டியில் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதையும் சொல்கிறோம்.
இந்த வருஷம் 2024 பார்த்தீங்களேனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதாவது தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதியே இருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. ஐயா சொன்ன மாதிரி பேச்சில் ரொம்ப கவனம் தேவை, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நீங்கள் பேசுகிற விஷயத்தை வந்து தப்பாக புரிஞ்சுட்டுருவாங்க. அதனால் வந்து ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக ஜென்மசனி இருந்தது, பிரச்சனைகள் உடல் நலத்தில் இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர குரு பகவானே உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சுபர் பார்க்க உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இவ்வளவு நாள் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கும். அது இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக 2024 மே மாதத்துக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் அது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லை. தொழில் ஸ்தானத்தை பார்த்தீர்களேயானால் தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் அதுவும் வந்து இந்த எண்ணெய் வியாபாரம், எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம், அதை தவிர வந்து இந்த கருப்பு துணி வியாபாரம், அதை தவிர வந்து இந்த துப்புரவு பணியாளர்களை வச்சு மேய்க்கிறது, அதாவது மேலாளராக இருக்கிறது, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, ஸ்டீலு, அலுமினியம், இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க, அந்த மோட்டார் சைக்கிள்ஸு, இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் விற்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் வருது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல போய் ராகு பகவான் உட்கார்றதும் 3ஆம் அதிபதி 3க்கு 3 இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக உங்களுடைய இளைய சகோதரத்தோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய முயற்சியில் எல்லா வகையான வெற்றியும் உண்டு. பணவரவிற்கு பஞ்சமில்லை. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுக்கு திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக மே மாதத்திற்கு மேலே குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக அனுகூலமான செய்தி வரும். தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த 7.5 சனி, அதுவும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக பேச்சில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர மிச்சம் எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்டாக இருக்கிறதுனால இந்த 2024 ஒரு குதூகலமான பொற்காலமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 2024 பிறகுறது. ஜென்ம சனி நடக்கிறது. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. யார்கிட்டையும் தேவையற்ற வம்புகளுக்கு போக வேண்டாம். யாருக்கும் வந்து சாட்சி கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்தோ போடுறதை தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே வந்து இவர் வந்து நான் சொன்னால் கேட்பார், நீ சொன்னால் கேட்பார், இந்த மாதிரியான போட்டி விஷயத்துலையும் சரி, ஓவர் நம்பிக்கையிலையும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க. பேச்சில் கவனம் தேவை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து கண்டிப்பாக நீங்கள் சரியாக பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசியில் சனி பகவானும் இருக்கிறதுனால உடல்நிலையில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இனம் தெரியாத பிரச்சனைகள் ஏப்ரல் மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் போகிறதன் மூலியமாக அவர் உங்களுடைய ராசியின் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உடல் நலத்தில் சற்று அபிவிருத்தி இருக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர, ஏன்னா கேதுவினுடைய பிரச்சனைகள், கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமான கவனம் தேவை. அதுவும் இந்த டிரைவர்ஸு, கண்டக்டர்ஸு, இந்த என்ஜினியர்ஸு, இவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சோம்பேறித்தனமும் உடல் நிலையில் கொஞ்சம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் தூக்கம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். உங்களுடைய தவறினால் உங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கலாம். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த
கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் பார்த்தாலேயானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் பணவரவு நல்லா இருக்கும். ஆனால் பேச்சில் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். சண்டை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைகள் ஓரளவு அதாவது வெளியில் வராத அளவுக்கு கம்ஃபர்டபுளாக போயிடும். இதை தவிர அதாவது ப்ரெஸ்டீஜ் ஈகோ ப்ராப்ளம் அதிகமாக வரும். ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்கிறதுனால நான் சொல்வது தான் சரி அப்படின்ற ஒரு ஆணவத்தில் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜென்ம சனி வேற, ஜாகிரதையாக இருந்து பேச்சை நடந்து சொல்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களேயானால் பெண் அதாவது இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு அதாவது ஜாபில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெண்களுக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர அரசு பணியாளர்களாக இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, அதை தவிர தொழிலதிபர்கள் வேலை செய்பவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா ஹரிஹரசர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க. கும்பராசியை பொறுத்தளவுக்கு அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றது அவங்களுக்கும் அவங்கள படைத்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கும்பராசியில் உள்ளவங்க செல்ஃபிஷ்னஸாக இருப்பாங்க. அப்போ இந்த மாணவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்னாக்க என்ன, உங்களோட சுயநலத்தினால வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, அபரிமிதமான தைரியத்தையும் அபரிமிதமான தன்னம்பிக்கையும் ராகு கொடுப்பார். சரி, ராகு இருந்தால் கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க சாமி, நீங்கள் என்ன கொடுப்பாருன்றீங்களே, இது என்ன புதுசாக இருக்குது. அவருக்கு இடம் கொடுத்த குரு இருக்கிறதுனால அந்த ராகு கோதண்ட ராகுவாக ஆகிறாரு. அதனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடியது வாய்ப்பு. அடுத்தது மாணவர்களை பொறுத்தளவுக்கு சொன்ன காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய, ஏன்னா 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் 2க்கும் 11க்கும் உடையவர், 3ல் இருக்கார். முயற்சிகளை வெற்றி ஆக்கக்கூடியவர். எதுக்கு முயற்சி பண்ணுறீங்க? ஹையர் எஜுகேஷனுக்கு முயற்சி பண்ணுறீங்க. ஹையர் எஜுகேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லுவோம் நம்ம. ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதே போல் எம்ஃபில், பிஹெச்டி, இதை மாதிரிக்கு முயற்சி பண்ணுற கும்பராசின இவங்களுக்கு மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர விரும்பின யூனிவர்சிட்டி ரொம்ப நாளாக விரும்பிட்டு இருப்பாங்க, நான் வெளியூரில் போய் படிக்கணும், ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், உலகத்தில் டாப் 1ல் படிக்கணும் அப்படின்னு நினச்ச கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த 1/1/2024. இதை தவிர பார்த்தோம்னாக்க வியாபாரிங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க மெதுவாகவே வியாபாரம் செய்வோம், பொறுமையாகவே வியாபாரம் செய்வோம், லாங் ரன் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 2ஆம் இடத்துல வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால இத்தனை நாளாக ஸ்டாக்கில் இருந்த அத்தனை பொருள்களையும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினாலும் நீங்கள் பேசுகிற நளினம் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் அத்தனையும் ஓடி போயிடும். அப்போ இருப்பு காலியாக புது புது இருப்புக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது டீலர்ஷிப் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பாங்க, சாமி நான் ஒத்த கடை வச்சுக்கிட்டு ஒத்த கடையில் இருந்துகிட்ருக்கிறேன், நானும் ஒரு பெரிய அம்பானி அதானி மாதிரி தொழிலதிபர் ஆகணும்னு நினைக்கிறேன், அது இந்த காலகட்டங்களில் எனக்கு ஜெயமாகறதுக்கு வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ வெற்றியை வரவேற்கிறதுக்கு வியாபாரிங்க கரெக்டாக தயாராக இருக்கலாமா? தயாராக இருக்கலாம். அப்போ வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். சரி, இதெல்லாம் ஓகே சாமி. இது சின்னத்திரை கலைஞர்கள், பெரிய திரை கலைஞர்கள், அரசியல்வாதிங்க, இவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளோட ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இதில் ராசிநாதன் ராசியிலேயே இருக்காருங்கிறது பெருமைக்குரியது தான். இருந்தாலும் அது 7.5 சனியினுடைய காலமாக இருப்பதனால இந்த கலைஞர்கள் எதையும் பேசுவதற்கு முன்பாக இதை நாம் பேசலாமா வேண்டாமா அப்படின்னு, ஏன்னா வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல வேற ராகு வேற இருக்கார். இவரோ ஆட்சி பெற்று போய் சனி கும்பத்தில் இருக்கார். உங்களுக்கு மற்றதெல்லாம் சிறப்படைஞ்சாலும் வாயினால் கெட வச்சிடும். அப்போ இந்த கலைஞர்களாக இருக்கிறவங்க வாக்கை பயன்படுத்தும் போது ரொம்ப நிதானமாகவும் இந்த வார்த்தைகளை நம்ம பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிறத
ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுத்து பண்ணினீங்கன்னா இந்த வாயினால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இல்லைன்னா வாயை கொடுத்து மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது கலைஞர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதும் அவருடைய ராசிநாதனாகிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் இதனுடைய குறைபாடுகள் வாக்குனால வந்து அவஸ்தைப்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் வாக்கை பயன்படுத்துகிற போது ரொம்ப கவனமாக பண்ணுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வாக்குனாலேயே நாம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது போக அவங்களுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கலைஞர்களாக இருந்தாலும் மறைமுகமான வருமானங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் மறைமுகமான வருமானங்கள் வரும். அந்த மறைமுகமான வருமானங்களை வந்து காப்பாற்றிக்க நினைக்கிற போது அதை வந்து கரெக்டாக பண்ணினாதான் அதிலிருந்து விடுபட முடியும். இல்லைன்னா அதனாலையும் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் இந்த கலைஞர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பணம் அபரிமிதமாக கொடுத்தாலும் அதை காப்பாற்றிக்கிற வழியை தேடிக்கிட்டால் மாத்திரமே நீங்கள் வந்து சிறப்படைய முடியும். இல்லைன்னா தொல்லைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதை கவனமாக டீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசி பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் வந்து ஜென்ம சனின்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தான். அதனால் வந்து உங்களுடைய ராசியை கெடுக்க மாட்டார். எப்பொழுதுமே ராசிநாதன் அவர் ராசியை கெடுக்கிறது இல்லைன்றது தான் ஜோதிடத்தினுடைய இது. என்ன குபேர சம்பத்தை அவர் கொடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட காரகத்துவம் அதுவும் கிடையாது. உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும். தேவையற்ற ஈகோன்னு சொல்லக்கூடிய தான் என்ற அகங்காரமோ மமகாரமோ இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நான் நிறைய சாதிச்சிருக்கேன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வறுமையாகி நான் மூலியமாக பிரச்சனைக்கு வித்துடும் அப்படின்றத கிளியராக சொல்லிடுறோம். அதுவும் 7.5 சனி நடக்கிறது ஜென்ம சனியாக இருக்கிறதுனால வெளியில் சில இடத்துல போய் அசிங்கப்பட வேண்டிய காலகட்டாயமாக வந்து சேரும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா பக்கத்துலேயும் பண வருமானம் அதிகமாகவே இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால பொருளாதார வல்லுநர்கள், சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறவங்க, சட்டம் ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் கடுமையாகும். அந்த மாதிரியான சட்டம் கடுமையாக அதில் வந்து இது பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் ஜென்ம சனி இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருந்தாலும் மோசமான வருஷமாக இருக்காது, ஏற்றமான வருஷமாக இருக்கும். ஏன்னா வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை 11ஆம் அதிபதியே பார்க்கறதுனால எந்த தொழில் செய்தாலும் லாபம் வரக்கூடிய வாய்ப்புகளும். இதை தவிர உங்களுக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் போகிறதுனால தாயின் மூலியமாக வரக்கூடிய பணம், நிலம் இதெல்லாம் வரக்கூடியதாகும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் ஓரளவு எபோவ் ஆவரேஜ் வாங்கக்கூடிய மார்க்குகளாலேயும், பணத்திற்கு பஞ்சம் இல்லாமலும், குடும்பத்தில் சச்சரவுகள் வந்தாலும் அமைதியாக தீர்வு காண முறையும் வரக்கூடியதுனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான 2024 அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் கொண்டவர்கள் மீனராசி நேயர்கள். இந்த மீனராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போது இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 11ஆம் இடத்துல இருந்தது சிறப்பாக இருந்தது. இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது விரயச்சனின்னு சொல்லுவாங்க, 7.5 சனின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த 7.5 சனியில் விரயச்சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல தனகாரகன் அவர். அப்போ தனஸ்தானத்திலே இருக்கிறது சிறப்பு. அப்போ அவர் வந்து எவ்வளவு காலம் அங்கே தனஸ்தானத்திலே இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5/2024 வரைக்கும் இருக்கார்.
அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி உங்களை கொண்டு செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போனாலும் அவர் வந்து நல்லதே செய்யக்கூடியவர் தான். இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்துக்கு செல்கிற போது இந்த சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து எதவாக இருந்துக்கிறது நல்லது. சனி பகவானுக்கு வந்து 7.5 சனியினுடைய காலம். அதனால் வந்து நம்ம எதவாகவே இருந்துக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் 2ஆம் இடத்து அதிபதியாகியவர் குரு, அவருக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சிறப்பாக இருக்கும். அது 3ஆம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் வந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு போய்டுறார். அப்போ உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவருடைய பார்வையினால் சில நன்மைகள்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் உள்ள வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கவனமாக இந்த ஆண்டு இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறோம். மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க ஐயா. இப்போ மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அவங்கள்ட்ட எப்பொழுதுமே நான் எனக்கு என்ற ஈகோ இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளை உள்ளவன்ட்ட வேலை உள்ளவன்ட்ட நான் என்ற ஈகோ இருக்கும். அப்படி இருக்கின்ற இந்த மீனராசியை சேர்ந்த ஆண்களுக்கு கண்டிப்பாக ஜெயம் ஜெயம் ஜெயம். ஏன்னா ராசிநாதன் குரு 2ல் இருக்கார், ராசியில் கோதண்ட ராகு இருக்கார். அப்போ இது வரையிலும் உங்களை தனை போட்டு தடுத்துக்கிட்டு இருந்தவங்க, உங்களோட வெற்றி கிடைக்க விடாமல் கடைசி நேரத்தில் ஏமாற்றம் தந்துக்கிட்டு இருந்த உங்களோட மேலதிகாரியும் சரி, உங்களோட கீழதிகாரியும் சரி, உங்கள் கூட ஒத்துழைச்சி இவங்க கூட போனால் தான் நமக்கு காரியம் ஆகும் அப்படின்ற எண்ணத்துக்கு இந்த 1/1/2024 வந்து உங்களுக்கு இதுவரையிலும் தடையாக இருந்தவங்க தடைகளை விலக்கி பதவி உயர்வு, பண வரவு, கேட்டது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா, இதே மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு, வேலைக்கு போகிற பெண்களுக்கு இதுவரை அவமானங்களையும் சந்திக்க செஞ்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் இப்போ தான் மாறினார். எங்கே 12க்கு மாறினவர் என்ன சனியாக மாறினார்? இது ஒவ்வொரு உங்களுக்கும் ரவுண்டு மாறும். ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி, 2வது ரவுண்டு பொங்கு சனி, 3வது ரவுண்டு கெண்ட சனி, 4வது ரவுண்டு மரண சனி. இப்போ இந்த மிடில் ஏஜில் இருக்கிற பெண்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ ராசிநாதனான குருவே வந்துட்டார் 2ஆம் இடத்துல. அப்போ இதுவரையிலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகி கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் இந்த 1/1/2024 1/1/2025 திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சமிருத்தி ஆகலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் மிருத்தி ஆகி கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. சரி, இதுக்கு அடுத்தது மாணவ செல்வங்கள். இந்த மீனராசியை சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டங்கள் 12ல் விரயச்சனி. ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்தால் கொஞ்சம் சங்கடங்களை கொடுப்பாரு, 2வது ரவுண்டாக இருந்தால் ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களாக இருந்தால் நல்லதை கொடுப்பாரு. அப்போ இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு நல்லபடியாக படிப்புகளை கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும். முன்னாடியெல்லாம் வந்து கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் சீட்டே கொடுக்குறாங்க. அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமான ஐஐடிக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட்டு மெடிக்கலுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஜேஇஇ, ஐஏஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, அதே போல் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிற மீனராசி குழந்தைகளுக்கு அத்தனை மாணவர்களுக்கும் விரும்பின யூனிவர்சிட்டியில் கிடைக்கும். அதுக்கேற்ற மார்க் இந்த காலகட்டங்களில் 1/1/2024 1/1/2025 உங்களுக்கு வெற்றி முகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இதை சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். சரி, இதை தவிர இந்த மீனராசிகளை சேர்ந்த வியாபாரிகளுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள், அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த 1/1/2024 1/1/2025 வரலும் என்னென்ன நன்மைகள் தீமைகள், அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டு அடுத்தது கன்க்ளூஷனாகவும் இந்த மீனராசிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கலைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்தீர்களே, ஆனால் ராகுவே வந்து ராசியில் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக கையெழுத்தாகும். கவலைப்படவே தேவையில்லை. புதிய ஒப்பந்தங்கள் சின்ன திரையாக இருந்தாலும் சரி, பெரிய திரையாக இருந்தாலும் சரி, அதை தவிர வந்து அதாவது வெள்ளித்திரையில் தெரிகிறவங்களாக இருந்தாலும் சரி, பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. புதுசாக கான்ட்ராக்ட் சைன் ஆகும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது.
தொழில் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் மாதம் வரலாம் பார்க்கறது பெரிய ஏற்றம். தொழில் ஸ்தானத்தை தனஸ்தானத்திலிருந்து தனகாரகனே பார்க்கறதுனால எல்லா விதமான பண வரவிற்கும் பஞ்சமே இருக்காது. பணம் அதுபாட்டுக்கு கூட்டிகிட்டே இருக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்கணும். சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால அதாவது பார்ட்னரோட சிறு சிறு சண்டைகள் வந்து விலகும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் 1-5லேருந்து போனதுக்கப்புறம் அந்த கேதுவையும் வந்து பார்த்துடுறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் 5ஆம் மாதத்துக்கு மேலே பெட்டராக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த அரசியல் பிரமுகர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசியல் பிரமுகர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வாட்டி கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் தெரியும். 5ஆம் மாதம் வரலும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சின் மூலியமாகவே எல்லாத்தையும் கட்டி போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 7.5 சனி ஆரம்பிச்செடுத்து அப்படின்றதுனால பேசுகிறதும் ஜாகிரதையாக பேசுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஜாகிரதையாக இருங்க. அதை தவிர வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பயணப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபரோ அரசு பணியாளர்களாக இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கும். இல்லைன்னா வெளியூர் இடத்துல ரெகுலராக இருக்கிற இடத்த விட்டுட்டு அரசியல்வாதிகள் அடுத்த இடத்துல போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வந்து சிறு சிறு பிரச்சனைகள், கோர்ட்டு, சட்டம் இந்த மாதிரியான சம்பந்தங்களில் வந்து பிரச்சனைகளை அரசியல்வாதிகளுக்கு இழுத்து விடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த கன்க்ளூஷன் பலன்னு பார்க்கும்பொழுது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஏற்றமான இந்த 2024 7.5 சனி ஆரம்பித்தாலும் அவர்களுக்கு வந்து விரய சனியில் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் தேவையற்ற செலவுகளாக போய் சேரும். ஏன்னா சனி பகவான் நல்ல சுபர்களும் பார்க்கல. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களோடு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர வந்து புதிய வேலை கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தமாக வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் திருமண யோகம் வந்தாச்சு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 3ஆவது இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். அதனால் 5ஆம் மாதத்திற்கு மேலே, அதாவது மே மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேயானால் கண்டிப்பாக திருமண யோகம் வந்தாச்சு. கவலைப்பட தேவையில்லை. திருமணத்திற்காக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பீர்களேயானால் திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் இந்த வருஷத்திலேயே வந்துடும். அதனால் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கிறதுனாலையும் பணவரவிற்கு பஞ்சமில்லை. போட்டித் தேர்வில் வெற்றி, வெளியூர் வெளிமாநில பிரயாணத்தில் வெற்றி, வியாபாரத்திற்காக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம், வியாபாரத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டம், வெளிநாட்டிலிருந்து பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லி இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2024 பெரிய ஏற்றமான பொன்னான காலமாக அமைய போகிறது அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.